ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மைமைப்படுவதாக. சத்தியம் டிவியில் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஒரு எழுப்புதலுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து நாம் படித்து கொண்டே வருகிறோம். எழுப்புதல் வர வேண்டுமானால் சபையின் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தேசத்திலும் பட்டணத்திலும் தம்முடைய ஆவியை வல்லமையாய் ஊற்ற வேண்டும். ஆவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும். சபையிலே மனம் திரும்புதலின் ஆவி வல்லமையோடு கிரியை செய்ய வேண்டும். சொல்ல முடியாத ஒரு தேவனுடைய பிரசன்னம் எங்கும் வந்து இறங்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் தேசத்தை செழிப்பாக்குவார், சபையை மாறுதல் அடைய செய்வார், மக்கள் மனம் திரும்புவார்கள், விபச்சார விடுதிகள் மூடப்படும், சினிமா சாலைகள் மூடப்படும், பலவிதமான காரியங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். குற்றம் செய்கிற மக்கள் குறைந்து போவார்கள். கோர்ட்டுகளுக்கு போகிற மக்கள் குறைந்து விடுவார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மக்கள் குறைந்து விடுவார்கள். திருடர்கள் மற்றும் பலவிதமான காரியங்களை செய்கிற மக்கள் மனம் திரும்பி ரவுடி கூட்டங்களெல்லாம் ஒழிந்து ஆண்டவரை தேடி சாறை சாறையாய் மக்கள் வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் நடைபெறுவதற்காகத்தான் தேசமெங்கும் ஜெபங்கள் நடைபெற்று வருகிறது. பல இடங்களில் பயங்கர போராட்டங்களையும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த கடைசி காலகட்டத்தில் நாம் வாழுகிறபடியால் ஆண்டவர் நிச்சயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் என்று விசுவாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது சீஷர்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வி. தங்களுக்குள்ளே எவன் பெரியவனாக இருப்பான்? இந்த கேள்வி எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்கிறது, தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான்? ஆவிக்குரிய வட்டாரத்தில் சபைகளுக்குள்ளேயும் இருக்கிறது. உலகத்தின் எல்லா இடங்களிலேயும் உலகத்தில் பெரியவனாய் யார் இருக்கிறார் என்பதுதான் இந்த உலகம் மதிப்பிடுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களில் எவன் பெரியவன் என்ற அந்த கேள்விக்கு அவர் எப்படி பதில் கொடுத்தார்? ஒரு சிறு பிள்ளையை அவர் நடுவே நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையைப் போல ஒருவன் தன்னை தாழ்த்தாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்று அவர் சொன்னார். ஒரு சிறு பிள்ளை என்று சொன்னால் அந்த பிள்ளை எதையும் வாழ்க்கையில் சாதித்திருக்க முடியாது. அதற்கு பேரும் புகழும் அல்லாவிட்டால் பதவியோ படிப்போ தன் வாழ்க்கையில் பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே அதற்கு இருக்காது. அதுவும் அதை சொல்லிக்கொள்ளாது. அதே போலதான் இந்த உலகத்தின் மதிப்பு அல்ல பரலோக ராஜ்யத்தின் மதிப்பு. பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? தேவனுடைய ஒவ்வொரு சிறு கற்பனையையும் கை கொள்ளுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவனாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவரில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவர்கள் ஒருத்தரும் இல்லை. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் பெரியவர்களாயிருப்பார்கள். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எழுப்புதல் வர வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற எல்லா பெருமைகள், உலகத்தின் மதிப்புகள், குப்பைகள் இவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யம் எதிர்பார்க்கிறது, எதை எதிர்பார்க்கிறதோ அதை
நாம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையாக ஒரு பெரிய எழுப்புதலை இந்த நாட்களில் காண முடியும். இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, உங்களில் பெரியவனாய் இருக்க விரும்புகிறவன் முதலாவது ஊழியக்காரனாய் இருக்க கடவன். நானும் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தன் சொந்த ஜீவனையும் கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். எவன் பெரியவனாய் இருப்பான் என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான கேள்வி அல்ல. ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? உலகம் நம்மை பற்றி பல விதத்தில் பல காரியங்களை பேசலாம். சமீபத்தில் ஊழியர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த போது இந்த யூடியூபுகளிலே ஊழியக்காரர்களை பற்றி விமர்சனம் பண்ணி அவர்கள் செய்யாத காரியங்கள் ஏதோ ஒரு பிரசங்கத்தை செய்தபோது அந்த கான்டெக்ஸ்ட்டை விட்டு அதை எடுத்து அதை பெரிதாக அதை மக்களுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இப்படி சொல்லும்போது என்ன நாம் செய்ய முடியும் என்று அவர்கள் கேள்வி கேட்டார்கள். நான் சொன்னேன், இவர்கள் என்ன சொன்னாலும் அது நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடியை கூட அசைக்க முடியாது. ஆண்டவர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதுதான் மிகவும் முக்கியம். உலகத்துள்ள மனிதர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், பேசுகிறார்கள் என்பது முக்கியமானதே அல்ல. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். நாம் தவறு செய்தால் மனம் திரும்ப வேண்டும். தவறு செய்யாவிட்டால் அதை பார்க்கும்போது சந்தோஷப்பட வேண்டும். அப்படி போடுகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். காரணம், இவர்கள் மூலமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் அபிஷேகமும் தேவ கிருபையும் தேவனுடைய ஒத்தாசையும் நமக்கு வரும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் சிலர் இப்படிப்பட்ட மற்றவர்களை அவதூறு செய்து அது நிமித்தம் பணம் சம்பாதிப்பதையே விரும்புகிறார்களே தவிர உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் இருந்து நேரடியாய் தவறுகளை பேசி சரி செய்வதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட தவறுகளை செய்து வருகிற மக்கள் ஏராளம். உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகளை செய்யாதபடி, அப்படி செய்கிற பொழுது அதை குறித்து நாம் பெரிதாக எண்ணாதபடி கர்த்தருடைய பார்வையில் நாம் பெரியவர்களாய் இருக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சிறு பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது, இந்த சிறு பிள்ளைகளை நீங்கள் அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அது என்னை ஏற்றுக்கொள்வதற்கு சமானம். இந்த உலகத்தில் குழந்தைகளை இந்த நாட்களில் வெறுக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள். குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லி அதை ஒதுக்குகிறார்கள். குழந்தைகளை வயிற்றில் உருவாகும் போதே அதை கொன்று விடுகிறார்கள். பயங்கரமான கொலை நடைபெறுகிறது. இந்த கருக்கலைப்பு என்று சொல்லி அதற்கென்றே தனி ஆஸ்பத்திரிகள், டாக்டர்கள் இந்த நாட்களில் வந்துவிட்டது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், ஒரு சிறு குழந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த குழந்தைக்கு நீங்கள் எந்த விதமான இடரலையும் அந்த குழந்தைக்கு போட்டு விடாதீர்கள். அப்படி நீங்கள் குழந்தைகளை இடற பண்ணுவீர்களே ஆனால் அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை ஆழ்த்தி போட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு தண்டனை. இயேசு வண்டை சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்த போது
சீஷர்கள் தடை பண்ணினார்கள். இயேசு சொன்னார், இந்த பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள், தேவ ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது என்று சொன்னார். அவர் சிறு பிள்ளைகளை கண்டபோது அது அவருக்கு நியூசன்ஸாக இல்லாதபடி அந்த பிள்ளைகள் மேல் தன் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த உலகம் பயங்கரமான நிலையில் போய்கொண்டிருக்கும் போது சின்ன பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்கி விடக்கூடாது. சிறு பிள்ளைகள் எப்படி இடறி போவார்கள்? பெற்றோர்கள் அவர்களுக்கு முன்பாக பயங்கரமாக சண்டை போட்டு அடித்து அழுது கூப்பாடு போட்டு அந்த பிள்ளைகளும் சேர்ந்து அழ ஆரம்பிக்கும். தாய் அந்த தகப்பனை நம்பாதே என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். தகப்பனை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுக்கும். வெறுப்பை உண்டாக்குவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அந்த பிள்ளைகள் இடறி போகிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் திருமணம் செய்யக்கூடாது, திருமணம் செய்தால் இப்படி தான் இருக்கும் என்று சொல்லி பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து விடுகிறார்கள். இந்த பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது போல அந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைகளை நல்லா வளர்ப்பது தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். இந்த நாட்களில் எழுப்புதல் வருவதற்கு இந்த குடும்பங்கள் சீர்பட்டு குடும்பங்கள் சரியாக வர வேண்டும். குடும்பத்திலேயும் சண்டைகள் என்ன? யார் பெரியவர்கள்? எங்கள் குடும்பம் பெருசா, உங்கள் குடும்பம் பெருசா? நான் யார், நான் எந்த ஜாதி? இதெல்லாம் குடும்பங்களுக்குள்ளே பேசப்படும் போது நான் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் தெரியுமா என்று பேசி குடும்பங்களிலே இந்த சண்டைகள் ஏராளம் பெருகி பிள்ளைகள் இடறி போய்விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சின்ன குழந்தைகளை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அற்பமாக எண்ணக்கூடாது? ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவர் தேவ தூதர்களை நியமித்திருக்கிறார். தேவ தூதர்கள் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள். ஆண்டவருடைய பாதுகாப்பு அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது. இந்த குழந்தைகள் தேவனுடைய சொத்து, சுதந்திரம். அதை வளர்ப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுக்கிறார். அந்த குழந்தைகளை அற்பமாய் எண்ணிவிடக்கூடாது, நடத்தக்கூடாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக மக்கள் எப்பொழுதும் பிசாசு இருக்கிறான், அவன் எங்களுக்கு விரோதமாக இருக்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான் என்று சொல்லி பிசாசையும் அவன் கூட்டத்தையுமே மகிமைப்படுத்துகிறார்களே தவிர தங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற அன்பு, நம்மை பாதுகாப்ப ஆண்டவர் வைத்திருக்கிற தூதர்கள், நம்மை சுற்றிலும் தூதர்கள் நிற்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோமே. தூதர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள். நாம் அந்நியரை உபசரிக்கும் போது தூதர்களை உபசரிப்பது போல நாம் உபசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் வெளியே உட்கார்ந்திருக்கும் போது தூதர்கள் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தூதர்களை அவன் உபசரித்த போது தெய்வத்தை அவன் கண்டான். ஆண்டவர் அவனை பார்த்து, உற்பத்தி திட்ட காலத்தில் உன் மனைவியாகிய சாரா தன் குழந்தையை அணைத்துக் கொள்வாள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி போனாரே. நம்முடைய வாழ்க்கையிலேயும் தூதர்கள் நமக்கு உதவி செய்ய அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மெய்யாகவே அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகினால் சிறு பிள்ளைகளை குறித்த விஷயத்தில் அவர்களை பார்த்து நாம் படிக்க வேண்டிய நல்ல பாடங்கள் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒப்பனையாயிருக்கிறார்கள். இயேசு பெரியவர்களை பார்த்து ஒரு சிறு குழந்தையை முன்னாலே நிப்பாட்டி, இந்த குழந்தையை போல மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறாரே.
அது ஆச்சரியமான ஒரு போதனை. இந்த போதனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒரு எழுப்புதலை நாம் காண முடியும். உங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகளை மதித்து அவர்களை தவறாக கூப்பிடுவதோ, அவர்களை அற்பமாய் எண்ணுவதோ, அவர்கள் இடரலாய் இருப்பதையோ நீங்கள் விட்டுவிடுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அதே நேரத்தில் ஒருவன் தவறு செய்தால், ஒருவன் பாவம் செய்தால் சபையில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளெல்லாம் நிலைவரப்படும்படி 2 ஒருவரை உன்னோட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் செவி கொடாதிருப்பானே ஆனால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. சபையில் ஒருவன் குற்றம் செய்யும்போது என்ன செய்ய வேண்டும்? அவன் தனித்திருக்கும்போது அவனோடு போய் பேச வேண்டும். அவன் அதற்கு செவி கொடுக்காவிட்டால் 2 பேரை சாட்சியாக அழைத்து கொண்டு அவனிடத்தில் பேச வேண்டும். அதற்கும் செவி கொடுக்காவிட்டால் சபைக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். சபைக்கும் அவன் செவி கொடுக்காவிட்டால் அவனை சபையை விட்டு புறம்பே தள்ளணும். அவன் அஞ்ஞானியைப் போல அவன் இருக்கணும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சபையிலே ஏராளமானவர்கள் குற்றம் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த குற்றம் செய்கிற ஆட்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. சபை கெட்டுப்போகும். சபையில் உள்ள மக்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணிவிடும். சபை இந்த காலத்தில் பரிசுத்தமாக இருப்பதற்கு சரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் சபையிலே தேவை. சபைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏன் சபைகளிலே எழுப்பதில் இல்லை? ஊழியர்களில் ஏன் எழுப்பதில் இல்லை? சபையிலே கெட்டுப்போன ஆத்துமாக்கள் ஏராளம். அதை தேடுவதும் இல்லை. குற்றம் செய்தவர்களை அப்படியே விட்டுவிடுவது சபைக்குள்ளே அதிகமான பாவங்களை பெருக பண்ணுகிறது. 100 ஆடுகள் இருந்தால் ஒரு ஆடு தொலைந்து போனால் அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று இதே அதிகாரத்தில் எழுதப்பட்டதை பார்க்கிறோம். அப்படி ஒரு குற்றம் செய்தால் எப்படி அதை சரிப்படுத்துவது என்பதை குறித்தும் இந்த வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் குற்றம் செய்தால் நீங்களே மனம் திரும்புவது நல்லது. மற்றவர்கள் வந்து அந்த குற்றத்தை சொன்னால் இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை, செவி கொடுக்கிறதில்லை. 3 விதமான காரியத்தை பார்க்கிறோம். 1, தனித்து போக வேண்டும். 2, சாட்சிகளை கொண்டு போக வேண்டும். சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த 3க்கும் கீழ்ப்படியாதவனை தான் சபையை விட்டு வெளியே தள்ள வேண்டும். சபையை விட்டு ஒருவன் வெளியே தள்ளப்படுவானே ஆனால் அது ஆபத்தான ஒரு காரியம். அது சாத்தானுக்கு ஒப்புவிப்பதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும்போது அஞ்ஞானிகளுக்கும் காணப்படாத விபச்சாரம் ஒருவன் செய்திருக்கிறான். அவனை சபையிலே வைத்து சபையை நடத்தி கொண்டிருந்த போது அழகாக இந்த நிருபக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் இப்படி புளித்த மாவை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த புளித்த மாவை அப்புறப்படுத்துங்கள், சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கள். சாத்தானுக்கு ஒப்பு கொடுப்பது என்பது பயங்கரமான காரியம்.
சபை என்பது பாதுகாப்பானது. சபைக்குள்ளே ஒருவன் அடங்கி உண்மையாயிருந்தால் அவன் மேலே பாதுகாப்பு இருக்கிறது. சத்துரு அவனை தொட முடியாது. சத்துருவின் கை அவன் மேல் வர முடியாது. அவன் என்றைக்கு சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிறானோ, சபையை விடுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில் ஆபத்தான ஒரு இடத்துக்கு போகிறான் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் நாம் பார்க்கும்போது 18, 19, 20 இந்த 3 வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணினால் பரலோகத்தின் பிதாவினால் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்படி 2, 3 பேர் என் நாமத்தினாலே கூடினால் அங்கே அவன் நடுவில் இருக்கிறேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை குடும்பத்திலே கணவன் மனைவியாக பல காரியங்கள் நடப்பதற்கு ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணலாம் என்று நாம் சொல்லுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். ஆனால் சபையிலே ஒருவன் தவறு செய்யும்போது, சபையிலே சில காரியங்கள் நடக்கும்போது கட்டப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது, அவிழ்க்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதற்கு ஆண்டவர் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சபையில் ஒருமனப்பட்டு வந்து ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் சபையில் செயல்படும். ஆண்டவர் செய்கிற அதிகாரம், சபை ஜெபிக்கும் போது உண்டாகிற அதிகாரம், அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் சபையில் இணைந்து அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணி கட்டவிழ்த்து சில கட்டப்பட வேண்டிய கட்டி ஜெபிக்கணும். நம்ம கூடுனா தேவ பிரசன்னம் வரும், தேவ ஆவியானவர் செயல்படுவார். அப்படிப்பட்ட அற்புதங்கள் இந்த கடைசி காலங்களில் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது பேதுரு ஒரு கேள்வியை இயேசுவண்டை கேட்கிறான். சகோதரன் ஒருவன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால், ஆண்டவரே, நான் அவனை 7 தரம் மன்னிக்க வேண்டுமா, எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? யூத வழக்கத்தின்படி 3 முறை மன்னிப்பது வழக்கம். ஆனால் இயேசுவினுடைய ஸ்டாண்டர்ட் எப்போவுமே அதிகம் என்று இவனுக்கு தெரியும். ஆகினால் அவன் இயேசுவண்டை போய் எத்தனை தரம் மன்னிக்கணும்? இயேசு அவனை பார்த்து சொன்னார், 7 தரம் மாத்திரம் இல்லைப்பா, 7 70 தரம் என்று சொன்னார். அதனுடைய அர்த்தம் கணக்கற்ற விதத்தில் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்காவிட்டால் நாம் எந்த அளவு மற்றவர்களை மன்னிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் நம்மை மன்னிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு ஓமையும் சொல்லுகிறார். ராஜா கணக்கு பார்த்தபோது ஒருத்தன் 10,000 தாலந்து கடன் பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10,000 தாலந்து கடன் பட்டவனை பிடித்து அவனை விசாரித்து அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும்போது அவன் தாழ விழுந்து, என்னை மன்னியும், நான் கடனை கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். அப்பொழுது எஜமான் அவனை மன்னித்து விட்டான். அந்த மன்னிப்பை பெற்றவன் தன்னிடத்தில் 100 பணம் கடன் பெற்றவன். 10,000 தாலந்து என்பது சுமார் 14 கோடி ரூபாய் பெறும். ஒரு 100 தாலந்து என்பது ஒரு 3 ரூபாய் போலத்தான் பெறும். இந்த 3 ரூபாய் கடன் பட்டவனை போய் தொண்டையை பிடித்து நெரித்து,
நீ அந்த கடனை கொடுக்காவிட்டால் உன்னை விடமாட்டேன் என்று சொன்னான். எஜமான் அதை அறிந்தார். ஏற்கனவே மன்னிப்பு பெற்றவனை அழைத்து, நான் உன்னை எவ்வளவு மன்னித்தேன். நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மை எவ்வளவு மன்னித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். மற்றவர்களை நாம் மன்னிக்காமல் போவோமே ஆனால் ஆண்டவர் நம்மை பிடித்து உபாதிக்கிறவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து விடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாதிக்கிறவர்கள் சத்துருக்களின் கிரியைகள், அசுத்த ஆவிகளினுடைய போராட்டங்கள். இப்படிப்பட்ட ஆவிகள் மக்களை அலக்களிக்கிறது இந்த நாளிலே. காரணம் மன்னிக்காமல் இருப்பது தான். மன்னிப்பு ரொம்ப அவசியம். சபையில் தேவனுடைய அதிகாரம் செயல்படுவது அவசியம். சபையிலே குற்றம் செய்தவர்களை சரியாக கண்டித்து சரியாக அவர்களை நடத்துவது எழுப்புதலுக்கு அவசியம். சபையிலே சிறு பிள்ளைகளைப் போல மனம் திரும்புவது அவசியம். வாழ்க்கையில் எந்த பாவத்தையும் செய்து பயங்கரமான சூழ்நிலைக்கு போகாதபடி நாம் ஜாக்கிரதையோடு வாழ்வது அவசியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரும். மனம் திரும்புவோம், அதிகாரத்தை செயல்படுத்துவோம், மன்னிப்பு கொடுப்போம். ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். எழுப்புதலை காண்போம். தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இது செய்தி கேட்ட மக்களையும் எங்களையும் ஆசீர்வதியும். இதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவருடைய பலத்த கரம் இறங்கி கிரியை செய்யட்டும். இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள், எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவார். ஆமென்.